ஏடிஎம்கே கிட்ட என்ன பேச்சு? ஏங்க 24 உங்க கூட வந்து நின்னல தரணியல்ல கொடுங்க, கொடுத்துட்றாங்க. தம்பி எம்பி ஆகிடுறாரு. கூட்டணி யார் கூட இருக்கீங்கன்னு, இல்லைங்க எங்களுக்கு எம்பி கொடுத்துருக்காங்க, அதிமுக தான் இருக்கும் என்று சொல்லிவிட்டு 70 சீட்டு கொடுங்கன்னு கேட்குறது அதிமுகவில். கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. சரியில்லை, நாங்கள் எங்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்காத காரணத்தால் நாங்கள் வேறு வழியின்றி திமுக கூட்டணியில் இணைக்கிறோம். இது பாசிபிலிட்டியா இல்லையா? அங்கே 5 சீட் தான் கொடுப்பாங்க. 5 சீட் தான் கொடுப்பாங்க. இருந்தாலும் எங்களுக்கு சுயமரியாதை, எங்க மரியாதை இருக்கு. ஏற்கனவே கலைஞர் இப்படி எல்லாம் உருட்டினார் என்று இவர்கள் உருட்ட வேண்டியதான். இதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா இல்லையா? இருக்கு. எடப்பாடி எவ்வளவு உசாரு. இதுதான் ஒரு லீடருக்கு அழகு, புரியுதா? நீங்க என்ன பண்ண போறீங்கன்றது எங்களுக்கு தெரியும். இன்னொன்று வெளிப்படையாக அறிவிப்பு வெளியிட்டாங்கல்ல. இன்னொன்று அவர் சொல்லிட்டாரு, எவ்வளோ கில்லாடிங்க பாருங்க அந்த அதிமுக தலைவர்கள். தேமுதிமுக அதிமுக அணியில் தான் இருக்கிறது, 26 சீட்டு தரப்படும் அறிவிச்சிட்டாங்களா? இப்போ இது இயல்பாக நடந்த டீலாக இருந்தால் அந்நியார் என்ன சொல்லணும்? நம்ம ஒரு 0.5% வாக்கு வச்சிருக்கோம், வெளிப்படையாக அறிவிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே அவங்க தே கேனாட் கோ பேக். 26 இந்த சீட்டுன்னு சொன்ன பிறகு ஏடிஎம்கே கேனாட் கோ பேக். ஸோ நாங்கள் வந்து அவங்க அந்த கூட்டணியில் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. இது இப்போது ஜனவரியில் தான் நாங்கள் எந்த கூட்டணி என்பதை அறிவிப்போம் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்வதற்கான காரணம் என்ன? இந்த தனலட்சுமி சீனிவாசன் டீலு.